வணக்கம். டைனமிக் பிரெயின் ஸ்கூல் சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். ஐயா அந்த ஆழ்மன பயிற்சி பிள்ளைக போயிருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தரா என்ன சொல்ல போறாங்க இப்ப பார்ப்போம். இதுல ஏதாச்சும் ஒரு பக்கத்தை எடுத்துக்கொடு. உனக்கு எந்த பக்கம் விருப்பமோ அந்த பக்கத்தை எடுத்துக்கொடு. படி. May 1976, I was on a special political mission to Ahmedabad in Gujarat to meet the then Gujarat Chief Minister Hitendra Bahad Desai. As the driver the busy road, I noticed that the few high roading along the highway had Bible verse written on them. Curious, I was requested the driver to stop the car and asked a nearby stall owner what these advertisements were about. The informed that Raji Shah அங்க படிக்கிறது பூரா பாத்துக்கிட்டு இருக்கிறியா? நீ இந்த மாதிரி ஒரு 4-5 கிளாஸ் வந்தா அண்ணன் 2 துணி கட்டியிருக்காங்க. பச்சை துணி தனி, அப்புறம் இது ஒரு தனி. ஒரு 2 துணி கட்டிக்கிட்டு அந்த இதை படிக்கிறாங்க. இதே மாதிரி நீ ஒரு 4-5 கிளாஸ் வந்தா இதை விட ஜாஸ்தி படிக்கலாம். புரியுதா? அப்போ உங்க படிப்புக்கு இந்த ஆழ்மன பயிற்சி ரொம்ப வித்தியாசமா பயன்படும். சரி, இந்த மாதிரி எத்தனை பக்கம் ஒன்னால படிக்க முடியும்? கண்ணை கட்டிட்டு 2 பேஜ் தொடர்ந்து படிக்க முடியும். ரைட். நிறைய பக்கம் படிக்கணும்னா எவ்வளவு நாள் பிராக்டிஸ் எடுக்கணும்? நீ ஒரு வாரம் பிராக்டிஸ் எடுத்தா நீ எத்தனை பக்கம் படிக்க முடியும்? ஒரு 5 pages. ஒரு வாரம் பிராக்டிஸ் எடுத்தா 5 பக்கம் என்னால கண்ணை கட்டிட்டு படிக்க முடியும்னு சொல்றாங்க. தேய்ச்சு காதுல தேய்ச்சு உங்களால எத்தனை பக்கம் படிக்க முடியும்? காதுல தேய்ச்சு ஒரு பக்கம் படிக்க முடியும் ஸ்லோவா. இன்னைக்கு நிலைமைக்கு ஒரு பக்கம் படிக்கலாம். காதுல தேய்ச்சு ஒரே தடவையில தேய்ச்சு 5 பக்கம் படிக்கணும்னா எவ்வளவு நாள் ஆகும்? ஒரு வாரம் கொடுத்தா ஒரே தாய்ப்புல 5 பக்கம் உங்களால படிக்க முடியும். சரி, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 5 பக்கம் காதுல தேய்ச்சு உங்களால படிக்க முடியுமா? ரைட். இங்க சந்தோஷ் பிரியன்னு ஒரு பையன் இருக்கான். அவனை போய் கண்டுபிடி. சரி, திலக்ஷன் ஒரு பையன் இருக்கான். திலக்ஷன். அந்த திலக்ஷனுடைய அப்பா எங்கேயோ இருக்கார். திலக்ஷனுடைய அப்பா. சரி, திலக்ஷனுடைய அக்கா எங்கேயோ இருக்காங்க. திலக்ஷனுடைய அக்கா. சரி, இப்போ திலக்ஷன் வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க? வெரி குட். ஒடியா. இப்போ உங்ககிட்ட சந்தோஷ் பிரியன் ஒருத்தர் இருக்கான்னு சொன்னேன். எப்படி போய் கண்டுபிடிச்ச? அவரை கண்டுபிடிச்ச? எப்படி கண்டுபிடிச்ச? வாசனை வந்தது. சரி, திலக்ஷன் ஒருத்தர் இருக்கான்னு எப்படி போய் கண்டுபிடிச்ச? அப்பவும் வாசனை. சரி, திலக்ஷன் அப்பா எங்கேயோ இருக்காருன்னு அது எப்படி கண்டுபிடிச்ச? சரி, திலக்ஷன் அக்கா எங்கேயோ இருக்காருன்னு அது எப்படி? வெளிச்சம் தெரியுதா? வணக்கம், வாழ்த்துக்கள். உங்க பேர் என்ன? யுவிஹாசினி. இந்த கூட்டத்துல ஒருத்தர் சிகப்பு சேலை கட்டி இருக்கிறாங்க, கிரீன் கலர் பிளவுஸும் போட்டிருக்கிறாங்க. சிகப்பு சேலை, கிரீன் கலர் சட்டை. அவங்கள போய் நீங்க கண்டுபிடிக்கணும். சிகப்பு சேலையும் ஒரு கிரீன் கலர் பிளவுஸும் போட்டிருக்கிறாங்க. அவங்கள போய் கண்டுபிடிக்கணும். ரைட். ஓகே. அவங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க தெரியுதா? ட்ரை பண்ணுங்க. சிவகாசில இருந்து இருக்காங்க. வணக்கம், வாழ்த்துக்கள். இந்த கூட்டத்துல யாரோ ஒரு ஐயா கையில 2 100 ரூபாய் நோட்டு இருக்கு.
யாரோ ஒரு ஐயா கையில 2 100 நோட்டு இருக்கு. அவங்கள போய் கண்டுபிடிங்க. யாரோ ஒரு ஐயா கையில 2 100 நோட்டு. பையில சொல்லல, கையில. பையில நிறைய பேர் வச்சிருக்கலாம், நான் சொல்றது கையில. எல்லாரும் புரிஞ்சுக்கிடுங்க, அதுதான் முக்கியம். அந்த யாரு கையில வச்சிருக்காங்களோ அவங்க உடம்புல இருந்து ஒரு வெளிச்சம் வரும், இல்லைன்னா ஒரு வாடை வரும். நல்லா ட்ரை பண்ணு. வச்சிருக்காங்க. சுட்டரா? ரைட். அப்படியே வா, உன் இடத்துக்கு வா. கண்ட கழட்டிடு. இந்த கூட்டத்துல யாரோ ஒருத்தர் ரெட் கலர் சேரையும் கிரீன் கலர் கிளவுஸ் போட்டிருக்காங்கன்னு எப்படி போய் கண்டுபிடிச்ச? வெளிச்சம் போய் கண்டுபிடிச்சிட்டேன். வெளிச்சம் வந்தது அந்த அம்மான்னு சொல்லிட்டீங்க. இப்ப சிவகாசின்னு எப்படி தெரிஞ்சது? அந்த ஊர்ல போகும்போது ஒரு போர்டு மாதிரி தெரிஞ்சது. ஓகே, அந்த போர்டுல சிவகாசின்னு எழுதுனது தெரிஞ்சிருச்சு. சரி, அப்புறம் யாரோ ஒரு ஐயா கையில 200 ரூபான்னு சொன்னேன். அது எப்படி போய் ஐயாவை கண்டுபிடிச்ச? அதுக்கப்புறம் ஐயா தான் வச்சிருக்காருன்னு கண்டுபிடிச்சேன். ரைட். அந்த 2 100 ரூபாய் கரெக்டா சொல்லிட்ட. உனக்கு என்ன வேணும் சொல்லு, அது நீ எடுத்துக்கணும். 100 ருபீஸ். ஐயா 100 ருபீஸ் கொடுத்துருங்க. இப்ப நீ ஜெயிச்சதுக்கு ஒரு அடையாளம் வேணும். உன் பேர் என்னம்மா? சிப்பத்ரா. ரைட். இங்க முருகேசன், பேர் என்ன? முருகேசன். முருகேசன் ஒரு ஐயா இருக்காங்க. நீ அந்த முருகேசன் ஐயா போய் கண்டுபிடிக்கணும். முருகேசன். ரைட். அவங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறாங்க? ஊர் தோணும், போர்டு போட்டிருக்கும். இல்லைன்னா அந்த ஊர்ல என்ன விசேஷமோ அது காட்சி கொடுக்கும். நல்லா மூச்சு இழுங்க, நல்ல கையை கசக்குங்க, காதை தேய்ங்க, நல்ல கண்ணை தேய்ங்க, நல்லா ஸ்மெல் பண்ணுங்க. வெரி குட், சூப்பர். சிவகாசி. அந்த ஐயா முருகேசன் ஐயா பையன், அவருடைய மகன் இங்க எங்கேயோ இருக்கார். அவரை கண்டுபிடிங்க. அவருடைய சன். சரி, வெரி குட், சூப்பர். சரி, இப்போ முருகேசன் ஐயா பையன் குமரனை கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த குமரன் ஐயா பையன் எங்கேயோ இருக்கார், அவரை கண்டுபிடிங்க. வெரி குட். அவர் இப்ப எப்படி இருக்கார்? நிக்கிறாரா, உட்கார்ந்து இருக்காரா? அவர் 2 கையை எப்படி வச்சிருக்காரு? வெரி குட், வாழ்த்துக்கள். வாங்க, பயிற்சி முடிஞ்சு வந்த உடனே முருகேசன் முருகேசன் ஒரு ஐயா இருக்காருன்னு கேட்டேன். எப்படி உன்னால போய் கண்டுபிடிக்க முடிஞ்சது? ஒரு வெளிச்சம் தெரிஞ்சது போய் கண்டுபிடிச்சிட்டேன். ரைட். அந்த முருகேசன் ஐயா பையன் சன் எங்கேயோ இருக்காருன்னு கேட்டேனே, அது உன்னால எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சது? அது காட்டுது, அதனால அவர் சன்னு தெரிஞ்சு. ரைட். முருகேசன் ஐயா கண்டுபிடிச்சது ரைட்டு, அவர் பையன் குமரனை கண்டுபிடிச்சது ரைட்டு, அவர் பையன் சாய் கிருஷ்ணா கண்டுபிடிச்சது ரைட். இப்போ உங்களுக்கு அதுல எவ்வளவு வேணும்? 100. சரி ஐயா, 100 ருபீஸ் கொடுத்துருங்க. ரைட். இந்த குழந்தைய பத்தி என்ன சொல்றீங்க? இந்த சின்ன வயசுல கிடைக்கிற பெரிய விஷயம். அந்த ஆழ்மனசை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கத்துக்கிறாங்க. ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அவங்களுக்கு. சரிக்கிறது அவங்க கத்துக்கிட்டு நிறைய சாதிக்கணும்னு வந்தாங்க. நீங்க என்ன பர்பஸ்க்கு இந்த ட்ரைனிங் வந்தீங்க? நான் வந்து இந்த பிசினஸ் பெருசா பண்ணணும். ரைட். உங்களுடைய வியாபாரத்தை பெரிய அளவில் பண்ணணும் வந்திருக்கிறீங்க. குழந்தைகளுக்கு காமிக்கணும், அதை செஞ்சு பெருசா காட்டிடுவீங்க. இந்த பயிற்சிக்கு வந்ததுக்கு டைனமிக் பிரெயின் ஸ்கூல் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை இவ்வளோ நான் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கடுத்து பெல் பட்டனை ப்ரெஸ்